திருப்பானாழ்வார் திருவடிகளே சரணம். ஸ்ரீ சுத்த சத்வ மகாகுருவே நமஹ. திருப்பானாழ்வானுடைய திருப்பாசுரங்களில் 4வது பாசுரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். சத்துரமாமதில் சோழ் இலங்கைக் கிரைவன் தலைவத்து உதிர ஓட்டி ஓர் வெங்கனை ஒய்த்தவன் ஓதவண்ணன் மதுரமா வண்டு பாட மாமையில் ஆடரங்கத்தம்மான் திருவயிற்று உதரபந்தம் என் உள்ளத்துள் நின்று உலாகின்றதே. இந்த பாசுரம் ரொம்ப அற்புதமான பாசுரம். ஆழ்வார் திருநாவிக்கவலத்தோடு சேர்ந்த அந்த திருவயிற்றை அனுபவிக்கிறார். திருநாவிக்கவலம் பிரம்மாவைத்தான் படைத்தது. ஆனால் திருவயிறான நானோ உலகம் முழுவதையும் என்னுள் அடக்கி வைத்துள்ளது அப்படிங்கிற மாதிரி ஆழ்வாரனுடைய அனுபவம். எம்பெருமான் ஒருவரை கைகொள்ளும் முன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவருடைய அகங்காரங்கள் மமகாரங்கள்லாம் அழித்து அவனை செம்மைப்படுத்தி அவரை ஆட்கொண்டு விடுவான் எம்பெருமான். இது எம்பெருமானுடைய குணம். அது வாத்சல்யமான குணம், கல்யாண குணம் சொல்வார். அந்த மாதிரி இந்த பாசுரத்தில் சத்துரமாமதில் சூழ் இலங்கை கிரைவன் தலைவத்து அப்படின்னா, இலங்கைக்கு 10 தலை உடைய ராவணன் பிரம்மாண்டமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான். ராட்சசன் அவனை யுத்தத்தில் விரட்டி அதற்கு பின் அவனுடைய 10 தலைகளையும் அறுத்து தள்ளி ஒப்பற்ற குரூரமான அம்பை எய்தவன் யாருன்னா ஸ்ரீராமன். அவன்தான் அரங்கத்தம்மான். அவனுடைய மமகாரங்கள் அகங்காரங்கள்லாம் அழிக்கப்பட்டு அவனையும் ஆட்கொண்ட விதமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீராமன் அவன்தான் ரங்கநாதன். அவன் அந்த கடல் வண்ணன் ஏன் சொல்றோம்னா, திருப்பார்கடலில் சயனித்து கொண்டிருக்கிற அந்த எம்பெருமான் இங்க ஸ்ரீரங்கத்தில் சத்துரமா மயில் பாடக்கூடிய வண்டுகள் ரிங்காரமிடக்கூடிய ஒப்பற்ற ஒரு இனிமையான சூழ்நிலையில் அமையப்பெற்ற திருவரங்கத்திலே சயனித்திருக்கும்படியான ஸ்ரீரங்கநாதன் பெரிய பெருமாள். அவருடைய திருவயிற்றை அலங்கரித்துக்கூடிய அந்த ஆபரணமாகிய உதரபந்தம் அப்படிங்கிற அந்த ஆபரணத்தை என் நெஞ்சு நிலைத்து அங்கேயே நிற்கின்றது. ஒவ்வொருவரும் பெருமாள் போய் சேவிக்கும் பொழுது சிலருடைய கண்களில் ஒவ்வொன்று படும். சில பேருக்கு அந்த பெருமாளுடைய ஏதோ ஒரு வைபவம் அவரை ஈர்க்கும். அதனால கண் அங்கேயே நிற்கும், பெருமாளை சேவிச்சுட்டே இருக்க தோணும். ரொம்ப அழகாக இருக்கார் அப்படின்னு சொல்லுவோம். இவருக்கு அந்த திருவயிற்றை அலங்கரிக்கக்கூடிய அந்த உதரபந்தம் அப்படிங்கிற அந்த திருவாபரணத்தை ரசித்து கொண்டே இருக்கார். இந்த பாசுரத்தில் என்ன முக்கியம்னா, பெருமாள் ஒருத்தரை ஆட்கொள்ளணும் அப்படின்ட்டா, அவரை நம்ம எப்படியாவது சரிப்படுத்தி அவரை நாம் ஆட்கொள்ள வேண்டும் என்று எம்பெருமான் நியமித்து விட்டால் அவருடைய அகங்காரங்கள்லாம் எடுத்துருவார், ஆணவங்கள்லாம் அழிச்சிருவார். இதுக்கு உதாரணம் ராவணன். அதை இங்கே இந்த பாசுரத்தில் தலை கட்டி அந்த ஆபரணத்தையும் சொல்லி ராவனுடைய அகங்காரத்தையும் அழித்து எப்படி எம்பெருமான் ஸ்ரீராமன் ஆட்கொண்டானோ அதே மாதிரி என்னுடைய அகங்காரங்களை எல்லாம் அழித்து என்னை தங்கள் விருப்பப்படி ஆட்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆழ்வாருடைய பாசுரம். திருப்பானாழ்வார் திருவடிகளே சரணம்.